Good morning everyone. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். Today we're going to be looking at how God uses every kind of emotions in the family for good, for his plan and purpose. If I tell you God uses hate in the family, even envy in the family, you may be surprised. ஆண்டவர் ஒரு குடும்பத்திலே நடக்கிற பொறாமை, வேதனையான வார்த்தைகள், விருப்பு வெறுப்புகள், இதையெல்லாம் தேவன் பயன்படுத்துகிறாரா? We're going to learn from Joseph's life how God used everything in a family. ஒரு குடும்பத்துல எல்லா நிலைகளிலேயும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். Romans chapter 8:28, Psalm 34:8. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், சங்கீதம் 34:8 ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வாசிக்கலாம். ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். And we know that in all things God works for the good of those who loved him, who have been called according to his purpose. Now the word there, God uses all things. எல்லாவற்றையும் தேவன் பயன்படுத்துகிறார். Now reading about Joseph's family, he was very loved by his father because he was born at his old age. தனது முதிர் வயதிலே பிறந்த யோசேப்பை யாக்கோபு அதிகமாய் நேசித்தார். 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல, Genesis chapter 37. Can you read verse 2? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். Sorry about that. You can read up to 5, please. 5ஆம் வசனம் வரைக்கும். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். This is the account of Jacob's family line. Joseph, a young man of 17, was tending the flocks with his brothers, the sons of Bilhah and the sons of Zilpah, his father's wife, and he brought their father a bad report about them. Now Israel loved Joseph more than any of his other sons, because he had been born to him in his old age, and he made an ornate robe for him. When his brothers saw that their father loved him more than any of them, they hated him and could not speak a kind word to him. Joseph had a dream, and when he told it to his brothers, they hated him all the more. 17 years, a teenager, shepherding his father's sheep. தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். How can this a shepherd boy of 17 years who goes on to be the prime minister of Egypt, 17 வயது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த இந்த யோசேப்பு எகிப்திலே தலைமை அமைச்சராக, பிரதம மந்திரியாக மாறினது எப்படி? Remember Romans 8:28. God works through every situation. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலேயும் அவர் கிரியை செய்ய முடியும். He is the only one
who can cause even the evil into good. தீமையானதை நன்மையாக முடிய பண்ணத்தக்கதாக வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒரு குடும்பத்துல அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, சகோதரர்கள் வெறுக்கிறார்கள். தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்த பிறகு அதை கேள்விப்பட்டு இன்னும் வெறுக்கிறார்கள். தகப்பன் பெற்றோர்கள் கடிந்து கொள்கிறார்கள். verse 10, you see that wickedness in the family, hate in the family, rebuke in the family by parents, and envy of brothers. verse 11, 11ஆம் வசனத்துல அங்கு சகோதரர்கள் வெறுக்கிறார்கள், பொறாமை கொள்கிறார்கள். 18ஆம் வசனத்துல they even plan to kill him, அவனை கொலை செய்யும்படியாக சகோதரர்கள் திட்டமிடுகிறார்கள். தண்ணீர் இல்லாத குழியிலே அவனை போட்டு வைக்கிறார்கள். verse 24, பின்பு இஸ்மவேலரிடத்திற்கு யோசேப்பை விற்கிறார்கள். Now Jacob was so sad in the old age because he was lied to that Joseph was killed by a wild animal. யோசேப்பு காட்டு மிருகத்தினாலே பீறி போடப்பட்டான் என்று ஒரு பொய் சொல்லி அங்கு யாக்கோபு அதை நம்புகிறார். Finally he was sold to Potiphar. That is a history. போத்திபார் என்று பார்வோனுடைய அதிகாரிகள் ஒருவரிடத்தில் அங்கு அவனை விற்கிறார்கள். Very interestingly, Genesis 39, ஆதியாகமம் 39ல முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். Let's read first 3 verses of Genesis 39. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை இவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. Now Joseph had been taken down to Egypt. Potiphar, an Egyptian who was one of the Pharaoh's officials, the captain of the guard, brought him from the Ishmaelites who had taken him there. The Lord was with Joseph, so that he prospered, and he lived in the house of his Egyptian master. When his master saw that the Lord was with him, and that the Lord gave him success in everything he did. தேவன் யோசேப்போடு இருந்தார் என்பதை அங்க நம்ம சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். We don't read that God was with Joseph in his house. But that doesn't mean that God was not there. ஆண்டவர் அங்க இல்லாமல் போனாரா? அப்படி இல்லை. It's very interesting, in some families God uses the family situation for his purpose. ஆண்டவர் குடும்ப சூழ்நிலைகளிலே அவருக்கு அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப தேவன் நடத்துகிறார். I remember my own life. In my childhood, what I went through, I don't like it. என் இள வயதுல சிறு பிராயத்துல நான் போன பாதைகளை நான் இப்பொழுதும் நினைத்து பார்த்தேனானால் நான் அதில் பிரியப்படுகிறவன் அல்ல. எனக்கு நடந்தவைகள் எல்லாம் நினைத்து பார்க்கும்போது, why did I need to go through that? நான் ஏன் இப்படிப்பட்ட நிலைகளில் நான் கடந்து போக வேண்டும்? Could I not have it anything different? எனக்கு வேறு விதமாக தேவனை நடத்தி இருக்க கூடாதா என்றெல்லாம் நான் கேட்பேன். I didn't know God was working through my life from my childhood. என்னுடைய இளம் பிராயத்திலே, சிறு பிராயத்தில் கூட தேவன் அவருடைய திட்டத்தை
நிறைவேற்றுவதற்காக போன கடினமான பாதைகளிலே ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் என்பதை இப்பொழுது நான் பின் திரும்பி பார்க்கிறேன். I could look back and to say, God was with me. Now, I didn't know He was with me. I didn't like what I was going through. நான் போன பாதையை நான் விரும்பவில்லை. அநேக கேள்விகளை கேட்டேன். God, why did I have to go through? நான் இந்த பணியில நான் இந்த வழியில நான் ஏன் செல்ல வேண்டும்? See, God uses all circumstances. எல்லா நிலைகளிலேயும் நடக்கிற சம்பவங்களை தேவன் பயன்படுத்துகிறார். So we read in 37, we don't read that God was with him. தேவன் அவரோடு கூட இருந்தார் என்ற அந்த வாசகம் 37 வாசிக்கல, ஆனா 38 நாம வாசிக்கிறோம். God was with Joseph. ஒரு சில பகுதிகளை நான் வாசிக்கலாம். Let's listen to this. Right. 4 and 5 please. 39, 4, 5. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. Joseph found favor in his eyes and became his attendant. Potiphar put him in charge of his household, and he entrusted to his care everything he owned. From the time he put him in charge of his household and of all that he owned, the Lord blessed the household of the Egyptian because of Joseph. The blessing of the Lord was on everything Potiphar had, both in the house and in the field. Joseph had no control in his house, in his own household. யோசேப்புக்கு தன்னுடைய சொந்த குடும்பத்துல எந்த விதமான ஒரு ஆளுகையோ இல்லை. குடும்ப விருப்பு வெறுப்பு நிலைகளிலேயே அவர் மிகவும் பாதிக்கப்பட்டார். God was using the hate and the situation with envy, and he was eventually sold. பின்பு கடைசியாக விற்கப்படுகிறான், எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். God took him. I mean, of course, we say God took him. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். He was taken to Egypt. Sometimes we don't understand what is happening in our lives. நம்முடைய காலங்களில் வாழ்நாள்களில் என்ன நடக்கிறது என்பதை நாம் அவ்வப்பொழுது புரிந்து கொள்ள முடியாது. But remember, as he goes to Egypt, we read God was with him and he found favor. தேவன் யோசேப்போடு இருந்தார், தயவு அவர் போத்திபாரின் கண்களிலே பெற்றார். யோசேப்பின் மூலமாக, யோசேப்பின் நிமித்தம் அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. It's incredible to know, God is fulfilling his purpose. And sometimes we go through challenging situations in our lives, in our families, and different ways. Now, he was falsely accused. Everything going well. எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா போத்திபாருடைய மனைவி தவறாக யோசேப்பை குற்றம் சுமத்துவதை பார்க்கிறோம். Have you ever been falsely accused? I don't know about you, but I have. மக்கள் உங்களை தவறாக குற்றம் சுமத்தி இருக்கிறார்களா? உங்க வாழ்க்கையில் எப்படியோ என் வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கேனா. People will falsely accuse you. They don't know you. They don't walk with you. உங்களோட நடக்கிறவர்கள் எல்லாம் இருக்கலாம். உங்களை குறித்து அவர்கள் தவறாக குறை சொல்லலாம். But God uses all these things. ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார். தவறாக குற்றம் சுமத்தப்படுகிறதையும் பயன்படுத்துகிறார். சிறைச்சாலையிலே போடப்படுகிறார். He was placed in a prison. Remember, all this while, from Canaan, God was moving Joseph closer to the palace of Pharaoh. பார்வோனின் அரமனைக்கு
கானான் தேசத்திலிருந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை ஆண்டவர் பார்வோனுடைய அரமனைக்கு அருகாமையிலே கொண்டு வருகிறார். He was in prison. Was it a good thing? Well, it's not a good thing. But God used his time in the prison as well. God used prison, the prison of Pharaoh, to take God's choice into the palace. ஆண்டவர் சிறைச்சாலையை பார்வோனுடைய அரமனைக்கு வாயிலாக பயன்படுத்துகிறார். Who knows your difficult circumstances, of where you are and what you're going through? That God is using them, and mind you, God is preparing you. He is with you as he is preparing you. ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தும் இந்த காலத்துல உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். You can read in 39 please. 39 வாசிக்கலாம். 21 வரைக்கும் வாசிக்கலாம். 39:21 கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. The Lord was with him. He showed him kindness and granted him favor in the eyes of the prison's warden. So the warden put Joseph in charge of all those held in the prison, and he was made responsible for all that was done there. The warden paid no attention to anything under Joseph's care, because the Lord was with Joseph and gave him success in whatever he did. Now, prison was not a nice place. சிறைச்சாலை என்பது நல்லதொரு சூழ்நிலை அல்ல. But God was with him in that difficult circumstance, in the challenging circumstances. போய்கொண்டிருக்கிற பாதையில ஆண்டவர் எவ்வளவாய் யோசேப்பை ஆயத்தப்படுத்துகிறார். Now God used him. He worked in the prison. சிறைச்சாலையிலே அவர் வேலை செய்கிறார். Not that easy time. He had greater responsibility. பெரிய பொறுப்போ அவர்களுக்கு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். My brothers and sisters, sometimes what we go through, while we go through, we don't understand why. ஏன் இந்த வழியாக போகிறோம், ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க சூழ்நிலை ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். சங்கீதம் 105 நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது என்று நாம் பார்க்கிறோம். We read that the word of God refined Joseph. Not just the presence of God, the word of God. தேவனுடைய வாக்குத்தத்தம் வார்த்தையானது யோசேப்பை புடமிட்டது என்று பார்க்கிறோம். Refined. God will never assign you to a task for which he is not prepared you. பெரிய வேலைங்க, a big job. To be a prime minister of Egypt, it was the most powerful kingdom in those days. அந்த காலத்துல எகிப்தினுடைய ராஜ்யம் தான் மிக உலக புகழ் பெற்ற வலிமை வாய்ந்த ராஜ்யமாய் இருந்தது. அந்த ராஜ்யத்துல பிரதம மந்திரியாக இருக்க ஆண்டவர் யோசேப்பை எப்படி நடத்துகிறார் பாருங்க. It's very interesting. God used his family situation. God used Potiphar house and also the pit, the Potiphar's house and the prison. ஆண்டவர் குடும்ப சூழ்நிலையும் பயன்படுத்தினார், குழியையும் பயன்படுத்தினார், விற்கப்படுகிறதையும் பயன்படுத்தினார். போர்த்திபாருக்கு விற்கப்பட்டு தவறாக
அங்கு குற்றம் சுமத்தப்படும் போது தேவன் அவரோடு கூட இருந்தார். சிறைச்சாலையில் அவரோடு கூட இருந்தார். You may wonder what kind of a training that God was putting through Joseph. யோசேப்பை எப்படிப்பட்ட பயிற்சியில் ஆண்டவர் அவரை நடத்துகிறார் பாருங்க. நம்மால புரிஞ்சு கொள்ள கூட முடியாது. To serve like a Egyptian administration service. நம்ம ஊர்ல IAS இருக்கு இல்லையா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் இருக்கு. ஆனா எகிப்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்ல எப்படி இந்த நபர் ஆண்டவர் கொண்டு போறாரு? That is God. அதனாலதான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். Let's read. Now, let's just one minute. Now, verse 14, please, of chapter 41. 41 வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். So Pharaoh sent for Joseph, and he was quickly brought him from the dungeon. When he had shaved and changed his clothes, he came before Pharaoh. Now, I skipped chapter 40. 40 அதிகாரத்தை நம்ம பார்க்கல. But Pharaoh's 2 servants were in prison. பார்வோனுடைய 2 ஊழியக்காரர்கள் சிறையில் இருக்கிறார்கள். It so happened that Joseph was ministering to them. யோசேப்பு சிறைச்சாலையிலே பார்வோனுடைய ஊழியர்களுக்கு அவர்கள் கண்ட சொப்பனத்திற்கு வியாக்கியானம் சொல்லுகிறார். Joseph, God used him to kind of interpret the dreams that Pharaoh's servants had. It so happened. But I want you to read one verse. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 40வது அதிகாரத்துல 14வது வசனம். Joseph was not enjoying prison. யோசேப்பு சிறைச்சாலையை அவர் நன்றாக அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்றல்ல. சிறைச்சாலையில் தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் செய்ததெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணினார், தயவு கிடைக்க பண்ணினார். While he was in prison, God was with him. In all that he did, God prospered him, and he found favor with the jailer. But verse 14, it reveals that his own pain and frustration. 14 வசனத்துல தனக்கு இருந்த எண்ணங்கள், ஏன் நான் இவ்வளவு தூரம் இங்க இருக்கிறேன், வெளியே வந்தா நல்லா இருக்குமே என்ற அந்த வாஞ்சை ஆசையை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். verse 14 of 40. 40. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். But when all goes well with you, remember me and show me kindness. Mention me to Pharaoh and get me out of this prison. Wow. Don't we do that? நாம கூட இது செய்யலாம்ல. இப்படி ஆகலாம், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் இங்கிருந்து வெளியே வரணும். I want to get out of this. I need help. I need somebody to recommend me. But God's time was not yet that. தேவனுடைய நேரம் காலம் இன்னும் நடைபெறவில்லை. And here we find that Joseph is asking for favor. யோசேப்பு தயவிற்காக வேண்டி நிற்கிறார். Remember, sometimes you do go through this. Frustrations builds up. இந்த வாழ்க்கையில் விரக்தி என்பது பக்தியை காட்டிலும் மேலாக கிரியை செய்யும். I'm frustration. I think in frustration people do speak. இந்த விரக்தியில ஜனங்கள் பேசுறதை நான் பார்க்கலாம். But remember, God was at work for Joseph. He is fulfilling the overall plan and the promise that God had given to Abraham. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக இந்த காலகட்டத்திலே ஆபிரகாமின் குடும்பத்திலே யோசேப் என்ற இந்த வாலிபனை தேவன் எப்படி குடும்ப சூழ்நிலையிலிருந்து எகிப்துக்கு, பசுமையாய் இருக்கிற எகிப்துக்கு அழைத்து கொண்டு போய், ஆதியாகமம் 45:5
அநேகருக்கு ஜீவ ரட்சணியம் பண்ணும்படி. Let's read that 45:5. 45:5 வாசிக்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். And now do not be distressed and do not be angry with yourself for selling me here, because it was to save lives that God sent me ahead of you. Now Joseph was on a different level of understanding of God's purpose. நான் ஏன் இந்த வழியா வரவழைக்கப்பட்டேன், நடத்தப்பட்டேன்? நீங்கள் அல்ல, not you, but God. Verse 8 of 45, 45:8, it was not you, but God sent me here. These are important verses. He goes in. Of course, Pharaoh needed an interpretation of a dream. பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்திற்கு வியாக்கியானம் பதில் கிடைக்க வேண்டும். God used Joseph at the right time. சரியான நேரத்திலே பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு நிற்கிறார். From prison to palace. சிறையிலிருந்து இப்பொழுது அரண்மனைக்கு வந்திருக்கிறார். I want us to understand that favor of God is not only prepares us for the labor for God's purpose. தேவனுடைய அனுக்கிரகம் தேவனுடைய திட்டத்திற்காக பணி செய்ய நம்மை அழைத்திருந்த போதிலும், there's another word, favor, labor and honor. தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய பணிக்கென்று நம்மை அமர்த்தப்படுதல், அடுத்தது தேவனால் கனம் பண்ணப்படுதல். God will honor you. You are not going through for no reason what you are going through. நீங்கள் போகிற இந்த பாதையில ஒரு காரணமின்றி நீங்கள் போவதில்லை. God is looking at you, training you, but he may not tell you everything you need to know, you want to know. இந்த பாதையில, நான் போகிற இந்த பாதையில எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தார, எனக்கு சொல்லித்தாரோ. No, God may not say to us, but his hands are behind the screen. திரைகளுக்கு பின்பாக தேவனுடைய கரத்தின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். The intention of the people may be different. ஜனங்களுடைய நோக்கம் வேற மாதிரி இருக்கலாம். இந்த சகோதரனுடைய நோக்கம் நிச்சயமா வேற மாதிரி இருந்தது. They hated him. They want to get rid of him. அவரை குடும்பத்திலே நாளை இருக்கக்கூடாது, அவனை கொலை செய்யும் அளவிற்கு அவர்கள் செல்கிறார்கள். அவ்வளவு வெறுப்பு. Now, I love this verse, brought a lot of comfort to me. ஆதியாகமம் 50:20. இந்த வார்த்தை யோசேப்பினுடைய முதிர்ச்சி, கர்த்தருடைய திட்டத்தை குறித்துதான அவர் அறிந்து கொண்ட நிலை என் வாழ்க்கையிலே நான் மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I want us to read Genesis 50 and 20, please. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். You intended to harm me, but God intended it good to accomplish what is now being done, the saving of many lives. Well, the intentionality of people may not be right. ஜனங்களுடைய நோக்கங்கள், விருப்பங்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் வேற விதமாக தான் இருக்கலாம். But I want us to know that God is at work on behalf of us for his purpose. அவருடைய நோக்கத்திற்காக தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். The evil choices of Joseph's brothers. யோசேப்பினுடைய சகோதரருடைய தீமையான எண்ணங்கள். Joseph could not stop it.
யோசேப்பு அதை நிறுத்த முடியவில்லை. Sometime you cannot stop the evil plan of people. ஜனங்களுடைய தீமையான திட்டங்களை நாம ஒருவேளை நிறுத்த முடியாம இருக்கலாம். But God is working through all these situations. ஆனால் ஆண்டவரோ இவைகளின் மத்தியிலே அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவருக்கு சகலவற்றிலும் நன்மைக்கு ஏதுவாக கிரியை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். Our God is able to work through all situations and conditions, events and moments of our lives for His purpose, for your honor and for your favor. He goes in as a prisoner. He comes out as a prime minister. சிறை கைதியாக கொண்டு போகப்படுகிறார். ஒரு மணி நேரத்தில் எகிப்தினுடைய பிரதம மந்திரியாக வெளியே வருகிறார். How could this be? It is not just an hour of favor. God has been preparing him for that hour of favor. அந்த தயவின் காலத்திற்காக, தேவ பணிக்காக இவ்வளவு காலமாக தேவன் யோசேப்பை ஆயத்தப்படுத்தினார். Who knows how God is preparing you for His purpose? All in a family. You may think, why did I belong to this family? இந்த குடும்பத்தில் நான் ஏன் பிறந்தேன்? வேற எங்கேயும் பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கலாம். But remember, God is using your family situation, the moments and events for His glory, for He is preparing you. God loves you and He will not leave you nor forsake you. ஆண்டவர் கைவிடுவதில்லை, நம்மோடு கூட அற்புதமான கிரியைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். Let's pray. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலவெளியிலே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நடப்பு காரியங்கள் நன்மையானதாக இல்லாவிட்டாலும் ஒரு விருப்பு, வெறுப்பு, பகை, கொலைவெறி, பொறாமை, இவைகளின் மத்தியில யோசேப்பை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தீர். You've been preparing Joseph through all family situations, hate and envy, even intention of murder, being sold, stripped of all identity in a foreign land. But Lord, you are with him. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. We pray God's immense grace to sustain every one of us. We will see the goodness of God in the land of the living. ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். In Jesus' name we pray. Amen.